இதில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பாவின் மகிமை உள்ள நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்படியே குடும்பங்களில் இருக்கிற துக்கங்கள் எல்லாம் நிச்சயமாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த தெருவில் ஒரு அரை மணி நேரம் ஜெபமும் வேத தியானமும் நடைபெற இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து கொள்ளலாம். ஏசப்பாவின் வல்லமை உள்ள மகிமை உள்ள நாமத்தில் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இப்போதும் இந்த ஜெபத்தின் ஆரம்ப ஜெபமாக நம் நடுவில் இருக்கிற சகோதரர் ஆசிர் அவர்கள் வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம். நேற்று இன்று மாறாதவரை சேனைகளின் கர்த்தரையுமே துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்வரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளையில் இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் தேவனே. உமது வல்லமை இந்த இடத்துல வெளிப்படட்டும் அப்பா. இந்த தேசவே இந்த இடத்துல உமது நாமம் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நீ முன்குறிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக வருகிறோம் அப்பா. இந்த ஜனத்தை நினைத்தருளும்படியாக செபிக்க வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவனே, இந்த ஜனங்களுக்கு இருக்கும் எல்லா போராட்டங்களும் மாறட்டும். எல்லா பலவீனம், கட்டுகள், சாபங்கள் எல்லாம் இப்பொழுதே சோதர இந்த ஆராதனை நடக்கிற வேலையில் தானே ஒவ்வொருக்கும் சுகமும் சமாதானம் உண்டாகும்படியாக செபிக்கிறோம். எல்லாம் தடை செய்ய நினைக்கிற வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகளை இப்பொழுதே இயேசு என்கிற நாமத்தினால் முடக்கி போடுகிறோம். தேவனே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஆவியானோட ஆளுகை உண்டாகட்டும். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு அல்லவா தேவனே. இப்போ விடுதலையோடு அநேகர் இந்த இடத்துல சோதர உமக்கு நாம மகிமைக்காய் எழும்ப கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளும் மாறட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை தலைமை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்போதும் நம் நடுவில் இருக்கிற அருண்குமார் டேவிட் அவர்கள் வந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. ஒரு சிறிய சாட்சியோடு என் பாடலை ஆரம்பிக்கிறேன். 17ஆம் ஆண்டு ஒரு டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டேன். மிக மோசமான நிலையில் ஆசாரிபள்ளம் மருத்துவமனைக்கு என்னை கொண்டு சென்றார்கள். கொண்டு சென்ற அடுத்த நாள் என்னுடைய பிளேட்லெட், அதாவது இரத்த அணுக்கள் மிகவும் குறைந்து டாக்டர்கள் எனக்கு கெடு கொடுத்தார்கள். அதாவது 4 மணி நேரம் மட்டுமே உயிரோடு இருப்பார் என்று கெடு கொடுத்தார்கள். அவங்க சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு மாற ஆரம்பித்து அந்த மரணத்தின் விளிம்பில் நான் சென்று கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து உதவி செய்து என்னை அங்கேருந்து ஜெயசேரன் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார்கள். அந்த செல்லும் வேளையில் நான் கடவுளுடன் ஒரு பொருத்தனை செய்து கொண்டேன். என்னவென்றால், நான் பல கச்சேரிகளில் சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பொருத்தனை, ஏசப்பா, இனிமேல் நான் உங்கள் பாடலை தவிர மேடையில் எந்த ஒரு பாடலையும் நான் பாட மாட்டேன் என்று 2017 ஒரு பொருத்தனை எடுத்து, அதன் பிறகு நான் எந்த ஒரு சினிமா பாடலும் நான் மேடையில் எந்த இடத்திலும் நான் பாடினதில்லை. அதிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் பாடி வருகின்றேன். சங்கீதம் 71:23 சங்கீதக்காரன் சொல்கின்றார், உம்மை நான் பாடும்போது என் உதடுகள் கம்பீரித்து மகிழும் என்று, என் உடல் ஆன்மா அக்களித்து அகமகிழும் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். அதை நான் பாடலாக பாடுகின்றேன். பிரைஸ் தி லார்ட். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா
அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீ. நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீ. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீ. ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீ. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் முதுமை வரை நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே.
பலன் குன்றி போகும்போதும் கைவிடாதவரே, நான் பலன் குன்றி போகும்போதும் கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். இந்த பகுதியில் ஒரு 20 நிமிஷம் ஜெபமும் வேத தியானமும் நடக்க இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து கொள்ளலாம். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்தில் நாங்கள் கூடினதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் வேதத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இது சபைக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த இடம் மாத்திரமல்ல, பல கிராமங்கள் பல தெருக்களில் போய் ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்ல சொன்னதை நாங்கள் இன்றைக்கும் சொல்லி வருகிறோம். பல செய்திகளுக்கு நீங்க செவி கொடுக்கிறீர்கள், நல்லது. நீங்க விரும்பினால் இன்றைக்கு உங்கள் நடுவில் சொல்லப்படுகிறதான தேவனுடைய செய்தி நீங்க செவி கொடுப்பீர்களானால் நிச்சயமா இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் நிச்சயமாய் இருக்கும். ஆண்டவர் வேதத்தில் ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இவனமாய் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க கவனித்தால் இந்த வேதம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னா, இந்த வேதத்தை ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதம் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பிட்ட பாஷைக்காரர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது குறிப்பிட்ட தேச ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில மனுஷனாய் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், எல்லா தேசத்தாருக்கும், எல்லா பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நிச்சயமாய் வேத வசனம் ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதென்றால் அது நிச்சயமாய் ஒரு மாநிலத்தோடு நின்று போயிருக்கும், ஒரு மாவட்டத்தோடு நின்று போயிருக்கும். சபைகள் வளர்ந்திருக்காது, பரவி இருக்காது. இந்த வார்த்தை, இந்த வேதம், வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் அத்தனை விஷயங்களும் மனுஷனால் எழுதப்பட்டவைகள் அல்ல. அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனால் சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது. ஆகையினால இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு இந்த பூமியில அதிகமா ஒரு புஸ்தகம் விற்பனை ஆகுகிறது என்றால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். அதே போல அதிகமாய் மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். கிட்டத்தட்ட இந்தியாவில்
1400க்கும் அதிகமான பாஷைகள் இருக்கிறது. அப்போ உலகத்தில் எவ்வளோ இருக்கும்? ஆனால் இந்த வேதம் குறிப்பிட்ட மதத்திற்கானது மட்டுமல்ல, குறிப்பிட்ட தேசத்தாருக்கானது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கும் ஆண்டவர் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார். ஆகவே அவர்கள் என்னென்ன பாஷைகளில் பேசுகிறார்களோ அத்தனை பாஷைகளிலேயும் ஆண்டவர் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய வார்த்தை போய் சேரும்படி இன்றைக்கும் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் பரிசுத்த வேதாகமும் கிட்டத்தட்ட 1700க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா பாஷைக்காரர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேதம் விசேஷமானது. மனுஷனால போதிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சத்தியமானது, பொய்யானது அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டது கட்டுக்கதைகளும் அல்ல. நீங்க கவனித்தால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உலகத்தில் இருக்கிற சில சயின்டிஸ்டுகள், விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள் இது உண்மையா என்று சொல்லி. அப்படி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த பூமியை குறித்து எல்லாரும் சொன்னார்கள், இந்த பூமி தட்டையானது, நீளமானது, சதுரமானது, இப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் ஏசாயா 40:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி. அப்போ சமீபத்தில் தான், சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதான் இந்த பூமி உருண்டையானது என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள். ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமி உருண்டை என்று சொல்லி அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி வேதத்தில் எழுத வைத்தார். அதுக்கு பிறகுதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க, இந்த பூமி தட்டையானதல்ல, நீளமானதல்ல, சதுரமானதல்ல, அது உருண்டையானது. வேதத்தில் சொல்லப்பட்டபடியே அந்த பூமி உருண்டையானது. வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை, அது மெய்யானது, பொய்யானது அல்ல என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள். ஆகவே இப்படி வேதத்தை குறித்து நிறைய சான்று சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் உண்மை, கட்டுக்கதைகள் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்மையானவைகள். ஆகவே இந்த வேதத்தில் இருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். இதை நீங்க கவனித்து கை கொண்டு நடப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அவர் ஒரு மதத்தை போதிக்கும்படி வரல. ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று வழியை, மார்க்கத்தை பேசும்படி வந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சொன்ன முதல் பிரசங்கமே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று எல்லா ஜனங்களுக்கும் அவர் பிரசங்கித்தார். தெருக்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், கடற்கரை பகுதியில் எல்லா இடங்களிலேயும் போய் பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும்னா அவன் மனம் திரும்பணும். எதுல இருந்து மனம் திரும்பணும்? பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பணும். எல்லா மதங்களும் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. அது என்ன விஷயம் அப்படின்னா, பரலோகம் உண்டு, நரகம் உண்டு என்று சொல்லி. பரலோகத்தை குறித்து, நரகத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்து நிறைய வேதத்தில் சொல்லியிருக்கிறார், எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் என்று. அப்படியே பரலோகத்திற்கு நாம போகணும் அப்படின்னா மனம் திரும்புதல் அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில நாம சிலரை பார்த்து வாழுகிறோம், சிலவற்றை கற்றுக்கொண்டு வாழுகிறோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாம வாழ்ந்தால் நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருப்போம். இந்த பூமியில எப்படி வேணாலும் வாழலாம், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் அப்படின்னா அது முடியாத விஷயம். எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் வரும், எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் வராது என்கிறதை ஆண்டவர் மிக தெளிவாய் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நான் அதிலிருந்து சில வார்த்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும். ஆண்டவர் எங்களை மதத்தை போதிக்கும்படி அனுப்பல,
மார்க்கத்தை போதிக்கும்படி சொல்லிக் கொடுக்கும்படி அனுப்பியிருக்கிறார். ஆகவே நாங்கள் அந்த பணியை செய்கிறோம். நீங்க கவனித்தீர்களானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று. இந்த பூமியில ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான், எப்படி ஆசீர்வாதம் வரும் என்று நீங்க கவனித்தால், சிலர் நினைக்கலாம், நான் தரித்திரத்துல இருக்கிறது, ஏழ்மையில இருக்கிறது, கஷ்டத்துல இருக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் காரணம், எங்க அப்பா சரியில்லை, எங்க அப்பாவுக்கு நல்ல வருமானம் இல்லை, நான் நல்லா படிக்கல, பாட்டம் முப்பாட்டம் சொத்து இல்லை, அதனால தான் நாங்க இவ்வளோ கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான், எப்போ ஆசீர்வதிக்கப்படுகிறான், ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? சில நினைக்கிறீங்க, நாங்க இவ்வளோ கஷ்டப்படக்கு காரணம் எங்க சொந்தத்துல ஒரு ஆள் தான் காரணம், அவர் தான் அடிக்கடி எங்களுக்கு சேவனை வைக்கிறாரு, இல்லைன்னா பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு குடும்பம் தான் காரணம், அவங்க தான் ஏதோ மந்திரம் பண்றாங்க. இப்படி கூட கிராமங்களில் நிறைய பேர் யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறார், எதின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறார்? மதத்தை பார்த்தோ, ஜாதியை பார்த்தோ, படிப்பை பார்த்தோ, ஊரை பார்த்தோ அவர் ஆசீர்வதிக்கல, அவர் குணத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று. ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் எப்போ வரும், ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்பொழுது ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, சாந்த குணம் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளாய் சாந்த குணம் இல்லை, எரிச்சல் இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, பொறாமை குணம் இருக்கிறது, கோளு சொல்லுகிற பழக்கம் இருக்கிறது, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இதனால நமக்கு சாபம் வரும், குறைவுகள் வரும், தரித்திரங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், செய்கிற காரியங்கள் வாய்க்காது, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆகவே நீங்க கவனிங்க, ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று. அப்போ நீங்க குணத்தின் அடிப்படையில் உங்களை சரிபடுத்தினால் நிச்சயமாய் வாழ்க்கை ஒரு நாள் நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப மகிமையாய், ரொம்ப ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க கவனித்தால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். ஏன் வந்தார் அப்படின்னா, 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். அதுல முதல் காரியம், அவர் போதிக்கும்படி வந்தார். மனுஷனுக்கு மார்க்கத்தை போதிக்கும்படி வந்தார். எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் தெளிவாய் போதித்தார். அதுல ஒன்றை தான் நான் உங்கள் மத்தியில வாசித்து காட்டினேன், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்படி நிறைய வசனங்களை ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் ஜனங்களுக்கு நேரடியாக போய் அவரும் பிரசங்கித்தார். அதே போல சீசர்களையும் பழக்குவித்தார். அன்றைக்கு 12 சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அதுக்கு பிறகு இன்றைக்கு பல பேர் ஆண்டவர் சீசர்களாய் மாற்றி பல கிராமத்துல தெருக்களில் நின்று, சபைகளில் நின்று பேசும்படி ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மதத்தை போதிக்க வரல, மதமாற்றும்படியாகவும் வரல, மார்க்கத்தை போதிக்கும்படியாய் வந்தார். ஆகையினால இயேசு கிறிஸ்துனுடைய மார்க்கத்தை நீங்க கவனித்து அதன்படி நடப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது போதிக்கும்படி வந்தார். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நோய்களை சுகமாக்கும்படி வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அநேக அற்புதங்களை செய்தார். அவருடைய அற்புதங்களை புஸ்தகம் போட்டு எழுதினால் உலகம் கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ அற்புதத்தை அவ்வளோ ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தார். நோய்வாய்ப்பட்ட ஜனங்களுக்கு செய்தார். நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் சுகமாக்கினார். பிசாசு பிடித்தவர்களை ஆண்டவர் விடுவித்தார். இன்றைக்கும் அந்த வரங்களை, வல்லமைகளை சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார்.
அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய தாசர்களுக்கு தந்திருக்கிறார். என்னுடைய சபையில சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு குடும்பம் வந்தது. பிசாசு பிடியில பல வருஷமாக பாதிக்கப்பட்ட குடும்பம். எங்களிடத்துல வரக்கு முன்பதாக பல இடங்களில போய் பார்த்தாங்க, சுகம் இல்லை, விடுதலை இல்லை. அப்போ எங்கள்கிட்ட சொன்னாங்க, போன வாரத்துல தான் ஒரு மந்திரவாதிட்ட போய் 60,000 ரூபா கொடுத்து எல்லாம் பண்ணினோம், ஆனாலும் பலன் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு கண்ணீரோடு சொன்னார்கள். ரொம்ப ஏழை குடும்பம். பணம் போனாலும் பரவாயில்ல, கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, சுகம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க போன இடத்துல எல்லாம் சுகம் கிடைக்கல. அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் போது அவர்களுக்குள்ளாய் இருந்த அசுத்த ஆவி, அவர்களை பாதித்து கொண்டிருந்த பொல்லாத வாதை அவர்களை விட்டு வெளியேறிற்று. இன்றைக்கும் சுகமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சுக வாழ்வை தந்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இங்க யாராகிலும் எனக்கு சுகம் இல்லை, பலகீனத்தோடு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு முறை, பல முயற்சிகளை எடுத்திருப்பீர்கள், ஒரே ஒரு முறை இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. வீடுகளில் இருந்து, இருக்கிற இடத்துல இருந்து, இயேசுவே என்னை ரட்சிங்க, இயேசுவே என்னை சுகமாக்குங்க, இயேசுவே எனக்கு சமாதானத்தை தாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்க, கூப்பிட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே பிசாசின் பிடிகளில் இருந்த ஜனங்களை எல்லாம் இயேசு விடுவித்தார். மாந்திரிக கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுவித்தார். இன்னைக்கு நிறைய பேர் சேவனை கட்டுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற நிறைய குடும்பங்களும் இருக்கிறது. 5 வருஷத்திற்கு 10 வருஷத்திற்கு வைத்த கட்டுகளை யாராலையும் உடைக்க முடியாது. ஆனால் இயேசுவால மட்டும் உடைக்க முடியும். நாங்க ஊழியத்துல, சபை பணிகளில எத்தனையோ இடங்களில பார்த்திருக்கிறோம். மாறாத மாந்திரீகம் மாறி இருக்கிறது. உடையாத மாந்திரீக கட்டுகள் உடைந்திருக்கிறது. இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருந்த அந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். 3வது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்காக தன்னையே பலியாக்கும்படி இயேசு இந்த பூமியில வந்தார். நீங்க கவனித்தால் எத்தனையோ குடும்பத்துல சாபங்கள் இருக்கிறது. சாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில குடும்பத்துல இளம் வயதின் மரணம். ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அதனுடைய பலன் அந்த மனுஷன் மேல கட்டாயம் வரும். அது சாபமாய் வரும். அந்த சாபம் அதி பயங்கரமாய் இருக்கும். அந்த சாபம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, சில சாபம் வியாதியா வரும். தாத்தாவுக்கு இருந்தது அந்த வியாதி, இப்ப மகனுக்கு இருக்கிறது, இப்ப பேரப்பிள்ளைக்கு இருக்கிறது. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறையாக அந்த சாபத்தினால வரக்கூடிய வியாதி தொடர்ந்து வருகிறது. இந்த சாப கட்டுகளை எல்லாம் உடைக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நீங்க கவனித்தீர்களானால் இந்த சாப கட்டுகளை இருந்து விடுதலை செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததை 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சாபத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக தன்னையே பலியாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். நீங்க கவனித்தீர்களானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒவ்வொரு ஜனங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை தானே பலியாகும்படி வந்தார். ஒரு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு மனுஷன் பாவம் செய்தால் பாவத்தின் பரிகாரமாக ஒரு ஆடையோ மாடையோ அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தி இருக்கிறார்கள். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக ஆடையோ மாடையோ பலி செலுத்த வேண்டாம், தேவகுமாரனாகிய நானே அவர்களுக்காக பலியாகுகிறேன் என்று சிலுவையை சுமந்து, சிலுவையில் அறையப்பட்டு, இரத்தம் சிந்தி, ஜீவனை கொடுத்து நமக்காக பலியாகி மரித்து 3வது நாள் இயேசு உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார்.
என்னுடைய சாபத்திற்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசுவே என் பாவத்தையும் மன்னியும். என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சாபத்தின் கிரியைகள் இருக்கிறது, இளவயதின் மரணம் இருக்கிறது, திருமண தடைகள் இருக்கிறது, பல வருடங்களாக கடன் தொல்லைகள் என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சாப கட்டுகளில் இருப்பீர்களானால் அந்த சாப கட்டுகளை இயேசுவால மட்டுமே உடைக்க முடியும். நீங்க விரும்பினால் இயேசுவேனை கூப்பிடுவீர்களானால், உங்க பாவத்திற்காக மரித்த இயேசு, உங்க சாபத்திற்காக தன்னையே பலியாக்கின இயேசு உங்களை அந்த சாப கட்டுகளிலிருந்து விடுவிப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்து இதற்காக தான் இந்த பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்களிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். நான் இப்போ வந்திருக்கிறேன், அதே போல இந்த பூமியினுடைய கடைசி நாட்களிலே நான் மறுபடியும் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ சீசர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்டார்கள். அப்படி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு 8 அடையாளங்களை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, இந்த உலகம் அழிஞ்சா என்ன, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் உங்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து இனி வரும்போது என்ன நடக்கும் என்றால் 2 விஷயம் நடக்கும். இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு காரியம் நடக்கும். ஒரு மனுஷன் வேத வசனத்தின்படியே கை கொண்டு வாழ்ந்தால் அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். ஒருவேளை அந்த மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் ஒரு நொடி பொழுதுல அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாகி இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில கடைசி காலத்துல வருவேன் என்று சொன்னாரே அந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியினுடைய கடைசி நாட்கள்ல வருவாராம். வரும்போது இதுதான் நடக்கும். பரலோகத்துக்கு எப்படி போகலாம்? நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லி இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது பரலோகத்துக்கு எப்படி போகலாம். பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுவை மெய்யான தேவன் என்று விசுவாசித்திருக்க வேண்டும். பரலோகத்துக்கு எப்படி போகலாம்? இயேசு கொடுக்கிற பாவ மன்னிப்பாகிய ஞான ஸ்நானத்தை எடுத்திருக்கணும். ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால், ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், என் பாவங்களை மன்னிங்க, ஞான ஸ்நானம் மதமாற்றத்திற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி உலகம் சொல்லுகின்றாலும் வேதம் சொல்லுகிறது ஞான ஸ்நானம் பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் மனம் திரும்பி இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஞான ஸ்நானம் எடுக்கும்போது அந்த மனுஷன் இதுவரையிலும் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. அவனுக்கு ஒரு மீட்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஞான ஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். 3வது, சபைகளில பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமா அந்த மனுஷன் ஞான ஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ஒருவேளை கேட்க உங்களுக்கு புதுசா இருக்கலாம், பரிசுத்த ஆவினா என்ன? இன்றைக்கு கிராமங்களில் சிலரை பார்த்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, பாவம் ரொம்ப நாளா கஷ்டப்படுறாங்க, ஏதோ செத்தாவி பிடிச்சிருக்கு அப்படின்னு கிராமத்துல சொல்லுவோம். அதனால அந்த மனுஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டு மெலிஞ்சி நோய்வாய்ப்பட்டு ரொம்ப பலகீனப்பட்டு இருப்பாங்க. நீங்க கவனித்தால் ஒரு செத்த ஆவி, ஒரு மனுஷனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாய் வர முடியுமே. ஆனால் சபைகளில தேவன் தன்னுடைய ஆவியை ஒரு மனுஷனுக்குள்ளாய் தருகிறார். அதுக்கு பேரு தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ளாய் இருக்கிறாரோ அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ளாய் இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது உன்னதத்துல இருந்து வரக்கூடிய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதத்துல இருந்து தேவன் தருகிற பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியை ஆண்டவர் சபையில கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா, நீங்க கவனித்தால் இந்த பூமியில் சில மந்திரவாதிகள் சிலருக்கு விரோதமாய் மாந்திரிகம் பண்ணி அவர்கள் அதுல பாதிக்கப்படுகிறத நம்ம கண்கூடாய் பார்த்திருக்கோம். எங்க தாத்தா
எங்களுடைய அப்பா, எங்க குடும்பம் மந்திரவாதத்தினால பாதிக்கப்பட்ட குடும்பம். அன்னைக்கு நாங்கள் இயேசுவை அறியல, வேதத்தை அறியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப பாதிக்கப்பட்டோம், ரொம்ப வேதனைப்பட்டோம், நிறைய பணங்களை செலவழித்தோம், சொத்துக்களை இழந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசுவை நாங்க ஆராதிக்க ஆரம்பிச்சோமோ, தேட ஆரம்பிச்சோமோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தாரோ, தேவனுடைய ஆவியானவர் என்றைக்கு எங்களுக்குள்ளாய் வந்தாரோ, அதுக்கு பிறகு சேவனையினால எங்களை ஒன்றும் செய்ய முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வெரி பவர்ஃபுல், ரொம்ப வல்லமையான தெய்வம். அவர் எந்த மனுஷனுக்குள்ளாய் இருக்கிறாரோ, எத்தனை மந்திரவாதிகள் ஒன்று கூடி அவனுக்கு விரோதமாய் சேவனைகளை செய்தாலும் அது அவனை பாதிக்காது, மேற்கொள்ள முடியாது. ஆகவே தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கணும், ஞான ஸ்நானம் பெறணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ஆகவே நீங்க இயேசுவை விசுவாசிங்க. இப்போ ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்போது கடைசி காலம், என்னுடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி சீசர்கள் கேட்டார்கள். அந்த அடையாளத்தை ஆண்டவர் சொன்னார். அதை நான் சுருக்கமா சொல்லி 5 நிமிஷத்துல என்னுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். நீங்க கவனித்தீர்களானால், உலகம் ஒரு நாள் அழியும், இந்த பூமிக்கு ஒரு நாள் முடிவு உண்டு என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அறிந்திருக்கிறோம். சமீபத்தில் மரித்த ஒரு விஞ்ஞானி, சயின்டிஸ்ட், அவர் சொன்னார், இன்னும் 100 வருஷம் இந்த பூமி போகாது, 100 வருஷம் போறதே பெரிய விஷயம்தான் அப்படின்னார். அவருடைய ஆராய்ச்சி குறிப்பில் நிறைய சொல்லி இருக்கிறார். ஆகவே நீங்க கவனிங்க, இந்த பூமி சீக்கிரத்துல முடிவுக்கு வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனுடைய அடையாளம், முதல் அடையாளம் என்னன்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீர்கள். அதை தான் இப்போ சமீபமாக ரொம்ப கேள்விப்படுகிறோம். பல தேசம் ஒரு தேசத்தோடு என்ன ஒரு தேசத்தோடு மோதல் போக்கை நாம பார்க்கிறோம். யுத்தங்கள் நடக்கிறது, மக்கள் மரிக்கிறார்கள். நான் சொல்லுகிற இயேசுவை நீங்க விசுவாசிங்க. எவ்வளவு பெரிய யுத்தங்கள் நடந்தாலும் யுத்தத்திலையும் இயேசு உங்களுக்கு நல்லவராயிருந்து, இரட்சகராயிருந்து, போதுமானவராயிருந்து உங்களை காப்பாற்றுவார். சோ இந்த யுத்தங்கள் இது எதை பறைசாற்றுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், நீ மனம் திரும்பு என்று. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசி காலத்துல ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புமா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புமா, உள்ளுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க. நிறைய ஆப்பிரிக்கா பகுதிகளில் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. மணிப்பூர் பகுதியில் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. உள்நாட்டு கலவரங்கள், உள்நாட்டு பிரச்சனைகள், உள்நாட்டு மோதல்கள் நிறைய நடக்கிறது. இதெல்லாம் கேள்விப்படும் போது நமக்கு செய்தி போல தோன்றுகிறது. இது வெறும் செய்தி மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளத்தில் ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே கேட்கிற நீங்கள் மனம் திரும்புங்கள், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதே போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் என்று பல இடங்களிலே பஞ்சங்கள், பாகிஸ்தானில் பஞ்சங்கள், இந்தியாவில் வட இந்தியா பகுதியில் பல இடங்களில் பஞ்சங்கள், ஸ்ரீலங்கா பகுதியில் பல இடங்களிலே பஞ்சங்கள். ஜனங்கள் பஞ்சத்தினால கஷ்டப்படுகிறாங்க. 1 கிலோ அரிசி 250 ரூபாய்க்கு மேலே போகுது. பெரிய கஷ்டம், பெரிய வேதனை. ஏழை மக்களால் சாப்பிட முடியலை, ஏழை மக்களால் வாங்கி சாப்பிட முடியலை. இந்த மாதிரியான பிரச்சனை. தம்பி ஆஃப் பண்ணி போடுவோம். இப்படி பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களில் கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே கொள்ளை நோய் இந்த பூமியில வந்தது. கொரோனா என்கிற கொள்ளை நோய் அது ஒரு தேசத்துல மாத்திரம் இல்ல, தேசத்துல ஒவ்வொரு தெருக்களிலையும் வந்தது. இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கானது அல்ல, முழு உலகத்திலையும் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுதான் கொரோனா என்கிற கொள்ளை நோய் முழு உலகத்திலையும் வந்தது. கண்கூடாய் பார்த்திருக்கிறோம். இனியும் வரும் என்று சொல்லி வேதமும் சொல்லுகிறது, விஞ்ஞானிகளும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல 6வது அடையாளம், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும். தினந்தோறும் பூமி அதிர்ச்சி வருகிறது. நாம நினைக்கிறோம் பல காரணம் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். அதை பறைசாற்றுக்கு தான் இந்த பூமி அதிர்ச்சிகள். கிட்டத்தட்ட 2015 வருஷத்திலிருந்து இதுவரையிலும் 1,52,000க்கும் அதிகமான பெரிய பூமி அதிர்ச்சியிலிருந்து சின்ன பூமி அதிர்ச்சி வரைக்கும் இந்த பூமியில வந்திருக்கிறது.
அதோடு கூட அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்பதாக 70 வருஷத்துக்கு முன்பதாக கூட்டு குடும்பமாக நம்ம வாழ்ந்தோம். சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, மாமி, அத்தை, மருமகள். ஆனால் இன்றைக்கு அது சாத்தியமே கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்போ தனித்து போகலாம், எல்லா உறவுகளையும் உதறிட்டு போகலாம், யாராலையும் வாழ முடியாது, அது ஒரு விஷயம். ஆனால் இத்தனை வருடங்கள் இல்லாதது இந்த கடைசி காலத்தில் அந்த அடையாளம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்மளால பார்க்க முடிகிறதே. நீங்க சிந்திக்கணும், ஆண்டவர் சொல்லுகிற அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு பிள்ளைகள் மேல தாய்க்கு அன்பு இல்லை, தாய் மேல பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை, தகப்பன் மேல பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை. ஒரு பாவத்திற்காக தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கொன்றுட்டு தான் பழகின என்ன ஒரு மனுஷனோடு போகிற தாயை நாம இப்பதான் பார்க்கிறோம். இதுவும் கடைசி காலத்துல அடையாளத்தில் ஒன்றாய் இருக்கிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் வருகிறார், பரலோக ராஜ்யம், இயேசு, அதை குறித்து சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளத்தில் ஒன்று, இப்படி தெரு தெருவாய் நின்று பேசணும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இதுவும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் அடையாளத்தில் ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே இவ்வளவு நேரம் காது கொடுத்து கேட்டீர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். இயேசுவை விசுவாசியுங்கள். இன்னும் நான் இந்த வேதத்தை வாசிக்க விரும்புகிறேன், இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மதம் மாறும்படி அழைக்க வரல, இயேசுவை அறிந்து கொள்ளும்படி நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வழியை அறிந்து கொள்ளும்படி நாங்கள் சொல்லுகிறோம். நீங்க விரும்பினால் இலவசமாய் எங்களிடத்துல பரிசுத்த வேதாகமும் இருக்கிறது. நீங்க விரும்பினால் நாங்கள் அதை உங்களுக்கு இலவசமாய் தர விரும்புகிறோம். வாங்கி வச்சு ஃப்ரீயா இருக்கும்போது வீடுகளிலே வாசிங்க. அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் இந்த பகுதியில் இருக்கிற, இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு பேருக்காய் நான் ஜெபித்து என்னுடைய பகுதியை முடிக்கிறேன். ஜெபத்தில் பங்கெடுத்த, இந்த ஜெபத்தில் வீடுகளில் இருந்து பல இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுமையான தேவன். ஒரு விசை கூட இயேசுவே, உங்க கஷ்டம் எதுவோ அதை சொல்லுங்க, உங்க வியாதி எதுவோ மனசுல சொல்லுங்க. இயேசு செவி கொடுக்கிறவர், காது கொடுத்து கேட்கிறவர், பார்க்கிறவர், உணர்கிறவர். நிச்சயமாய் நீங்க அவரிடத்துல கேட்கிறதை அவர் உங்களுக்கு தருவார். ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை ஆபத்தில் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, வியாதியில இருக்கீங்களா, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். மருந்தால செய்ய முடியாததை ஆண்டவர் அவருடைய நாமத்தினால உங்களுக்கு செய்வார். இயேசுவின் நாமம் சகலதையும் செய்ய வல்லமை உள்ளதாயிருக்கிறது. பிசாசின் கட்டுகள் உடையும், மாந்திரிக கட்டுகள் உடையும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். அன்புள்ள தகப்பனே, இந்த இடத்துல உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பேருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பேருக்கும் அதிசயம் நடக்கட்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கடன் பாரங்கள் மாறட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், வியாதிகளிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், திருமண தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வீடு கட்டுகிற காரியத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் வாய்க்கட்டும், வெளிநாட்டுக்கு போகிற காரியங்கள் வாய்க்கட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நிறைவாக ஒரு பாடலை அருண்குமார் டேவிட் அவர்கள் வந்து பாடுவார்கள்.
காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பெண்ணும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கர்த்தர் நல்லவர். இப்போதும் இலவசமாய் வேதாகமம் எங்களுடைய கருத்தில் இருக்கிறது. நீங்கள் வாங்கிக்கோங்க, இலவசமாய் கொடுக்குறோம். நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது வாசித்து பாருங்க, நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.